எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம காடோடைய ஆலோசனை கேட்குறவங்களா இருக்கணும். அடுத்தது நமக்கு யார் க்ளோஸ் ரிலேஷனாக இருக்காங்களோ, நம்ம டேடி மம்மி, நம்மளுடைய மனைவி கணவன், யாரோ ஒருத்தருடைய ஆலோசனை கேட்டு நம்ம அதை செய்கிறது பெஸ்ட்டு. நம்ம பைபிள்லேருந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6 வசனம் தொடங்கி 16 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோயோம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவர்களோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாய் இருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தட்டினார், நான் உங்களை தோள்களினாலே தட்டிப்பேன் என்று நீ அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார்கள். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே ரெகோயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகோயாம் பேரிடத்தில் வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொல்ல ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனைப்படியே அவர்களோடு பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தட்டினார், நான் உங்களை தோள்களினாலே தட்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனார். கர்த்தர் சிலோனியான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரோபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதி